ஹலோ, வாங்க. எஸ்விஎஸ் ஸ்டடி சேனல் வெல்கம். முட்டை பணியாரம் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்க, பச்சையாகவே வதக்கலாம் தேவையில்ல. வெங்காயம் தக்காளிலாம் பச்சையாகவே அரைச்சா போதும். அதை எண்ணெயில் நம்ம வதக்குறோம் இல்லைங்களா, அப்போ வதங்கிடும். தவா காஞ்சிடுச்சு, அதுக்கு எண்ணெய் போட்டு தாளிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க, பட்டை லவங்க போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பட்டை லவங்க போட்டாச்சுங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிறேன், க்ளீன் பண்ணிவிட்டு தட்டி வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம், பச்சை வாடை போகிற மாரி. பாருங்க, அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா காரத்துக்கு அனைத்ததும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அது அந்த எண்ணெயில் தூக்கி போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. கிரேவிக்கு அதான் குருமா, முட்டை குருமாவுக்கு முட்டை பணியார குருமா. இது வதங்கிக்கிட்டே இருக்குண்டாங்க. அடுத்தது தேங்காய் அரைச்சிக்கலாங்க. அது பாருங்க, எண்ணெய் நல்லா அப்படியே பிரிஞ்சு வரணும், அது நல்லா கொதிக்கிறது. அதை மிக்சியில் அரைச்சி ஊற்றுனது அதுமாரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதுதான் பச்சை வாடெல்லாம் போகும். பாருங்க, தேங்காய் அரைச்சிக்கலாங்க. முதல்ல லைட்டாக போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்க, அது வதங்கிடுச்சுங்க. நல்லா பச்சை வடைலாம் போயிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றுனது நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ மிளகா பொடியெலாம் போட்டுக்கலாங்க. அதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அரைச்சதுனால இது பொடியெலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் தனியா பவுட்ரு, குழம்பு மிளகா பொடி கொஞ்சம், கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் சிக்கன் குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். குருமாவுக்கு அது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இந்த குருமா செஞ்சோம்னா முட்டை பணியார குருமா. பாருங்க நல்லா கொதிக்குது. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காவை அப்படியே அரைச்சதை அதை ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா முதல்ல வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. அதனால் தேங்காய் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் தேங்காய் ஊற்றி சும்மா ஒரு கொதி கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் கிடையாது. குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம முட்டை பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டு முட்டையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். உடச்சி ஊற்றி கலக்கி. எப்பவுமே ஆம்லேட் போடுறோன்னாக்கா வெங்காயமும் பச்சை மிளகா போட்ட உடனே அதில் மஞ்சள் பொடியா இல்லை கலரு பெப்பரு மிளகா பொடி போடணுமா என்ன போடணுமோ அது வெங்காயத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றணுமே. அப்போ தான் எல்லாம் முன்னே டக்குன்னு அதிலே வெங்காயத்தில் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் முட்டையை உடச்சி ஊற்றிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். அந்த போடுற பெப்பரு உப்பு எல்லாமே ஒழுங்காக கலங்காது. இந்தமாரி மசாலாலாம் போட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறி விட்டுணும். வெங்காயத்தோட கூட எல்லாமே மசாலா அதில் ரெடி ஆகிடும், கலங்கிடும். நல்லா கலந்துடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கினா ஈஸியாக டக்குன்னு இதுவாகிடும். ரொம்ப நேரம் கலக்கணும்னு அவசியம் கிடையாது. முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். அப்புறம் பெப்பர் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் பெப்பர் மிளகு பொடி போட்டாச்சுங்க. ஸ்பூனெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை
ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. எல்லாமே கலந்து விட்டுட்டு தான் அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி அப்புறம் கலக்கணும். ஷார்ட்டெல்லாம் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட இப்போ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி நல்லா கிண்டிக்கலாங்க, கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நாங்கள் அளவாக தான் எடுத்துருக்கோம், 3 முட்டை மட்டும் போட்டிருக்கோம். நீங்கள் நிறைய வேணும்னா முட்டை சேர்த்துக்கலாம். இந்த கல்லை அதிகமாக போட்டு நிறைய குழம்பு வைக்கணும்னா குருமா நிறைய சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பணியார சட்டி அடுப்பில் வச்சு காஞ்சிட்ருக்கு, அதில் பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியார சட்டி காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. லைட்டாக போட்டால் போதும், முட்டைக்கு நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றணும் கிடையாது. ஆல்ரெடி குழம்புலே தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் குருமாவுக்கு. அதிலே எண்ணெய் போட்டு தான் நல்லா வதக்கியிருக்கோம், வெங்காயம் அரைச்சி ஊற்றி நல்லா வெங்காயம் தக்காளிலாம். அதனால லைட்டாக எண்ணெய் போட்டாலே போதும் பணியாரத்துக்கு. இந்தமாரி மிக்ஸ் பண்ணதை முட்டைக்கிட்ட மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணதை எடுத்து அப்படியே பணியார சட்டியில் ஊற்றணுங்க. அரை பல்லம் ஊற்றினா போதும். அது வெந்ததுன்னா முட்டை புஷ்ஷுன்னு மேலே ஏந்து வரும். அது ஊற்றும் போதே ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கனாக்கா ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும் மேலே அரை பல்லம் அரை மட்டும் ஊற்றினா போதும். அது வெந்துச்சுனாக்கா ஃபுல்லாகிடும். வெந்துடுச்சுங்க. பணியாரத்தை எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வெந்துக்குங்க பாருங்க பணியாரம். இது அப்படியே கூட தொட்டுக்கே வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்குமே தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம். பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. அது என்ன இருக்கிறது மிச்சத்தையும் ஊற்றிக்கலாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. பாருங்க, எல்லாத்தையுமே ஊற்றியாச்சுங்க. பணியாரம் 3 முட்டை தான் எடுத்தேன். அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கு மசாலாலாம் எல்லாம் பொடியெல்லாம் போட்ட பிறகு
14 பணியாரம் வந்துக்குது. மொதல் 7 பணியாரம், 2வது 7 பணியாரம், முட்டை பணியாரம் பாருங்கள். வாங்க குழம்புல போட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த பணியாரத்தெல்லாம் போட்டு குழம்புல நல்லா ஒரு கழுகி ஆல்ரெடி குழம்பு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணத்தான் இது மறுபடியும் கொஞ்சம் நேரம் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இந்த முட்டையெல்லாம் அதில் போட்டு குருமா ரெடி பண்ணணுங்க. பக்கத்துலேயே எங்கள் ட்ரெயின் வேறு போதாங்காட்டி அது ஒரு சத்தம், கோயிலில் ஒரு பாட்டு வேறு, ஒழுங்காகவே வீடியோ எடுக்க முடியலங்க. பாருங்கள், முட்டை பணியாரம் குழம்பு, முட்டை பணியார குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கொத்தமல்லி புதினாலாம் போட்டுக்கலாங்க. அது மேலே நல்லா வாசனையாக இருக்கும் புதினா போட்டால் தான். குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக முட்டை பணியார குருமா டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, வீடியோ 3 நிமிஷம் போட்டால் நாங்கள் எப்படி இவ்வளோ லென்த்தாக போட்டுக்கிறீங்களான்னு. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.